பின்னாடி அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. சரியா? ஸோ இணை உணவுகளை பற்றி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுன்னா மெனுலாம் சொல்ல தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையுமே தரலாம், நசிச்சு தரணும், வெரைட்டியாக தரணும். இட்லினா அடுத்த நாள் தோசை தான், அப்புறம் பூரி தான், பொங்கல் தான், உப்புமா தான், கிச்சடி தான் மாற்றணும். நீ வாழைப்பழமா நாளைக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, சாப்பிட்டு கொய்யாப்பழம் எல்லாம் மாற்றணும். சைக்கிள் அதெல்லாம் பார்க்க முடியாது. ட்ரைனிங் ஆகும்போது எல்லாம் எவ்வளோ ட்ரைனிங்கான பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ மிசுராக பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ சாதாரணமான வேலையாக எடுக்கணும்னு செஞ்சால் கொஞ்சம் இதுதான் இருக்கும். அதுக்காக அப்படி பழகாமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே தரணும். இது ஒத்துக்காது, இது ஒத்துக்காது, இது சின்ன குடல் சிரிக்காது. அவங்க சைஸில் தான் சின்னதே தவிர அவங்களுக்கு எல்லாமே முடியும். ஸோ அதனால் இணை உணவுகள் தான் அவங்க மெயின் ஏரியாவாக இருக்கும். அதனால் எதெல்லாம் தரலாம், எல்லாமே தரலாம். அதுக்குன்னு தனியான எதையுமே பண்ணாதீங்க. அப்புறம் பாட்டிலில் ஃபீல் பண்ணுறது ரொம்ப தப்பு. பாட்டிலில் ஃபீல் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? தண்ணியில் போட்டு நீட்டாக சுத்தம் பண்ணி க்ளீனாக கொடுப்பாங்க. ஒரு திரும்பி கூட இல்லை, செக் பண்ணி சார் அதில் கொடுத்தா குறைய இருக்கு சார். எல்லாம் பாட்டில் ரப்பர் எல்லாம் சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு. ஏன் கன்ஃபியூஷன் என்னென்னா, பாட்டிலில் குடிக்கும் பொழுது ஈஸியானதான மனசு ப்ரிஃபர் பண்ணுறான். ஸோ ஈஸியாக டக்குன்னு நிறைய பால் வருது. சொல்ல போனால் இன்னும் டேஸ்ட்டாக கூட வரும். ஸோ டேஸ்ட்டாக இருக்கிறத ஈஸியாக எடுத்துக்க புரியப்படுவாங்களா, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க படுத்துக்கிட்டு இப்படி நம்மகிட்ட ஸோ அந்த மாதிரி பொசிஷனல் டிஷ்ஷஸ் பண்ணுவாங்களா? ஸோ அப்படி பழகி டிப்பிள் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, அம்மாவுக்கு பால் ஊறுறதுக்கு பிரைமரி ஸ்டிமுலஸ் எது? குழந்தை எந்த அளவுக்கு சாப்பிடுதோ 2 ஹார்மோன், ஆக்சிடோசின், ப்ரொலாக்டின் 2 ஹார்மோன்ஸ். ஆக்சிடோசின் என்ன அதெல்லாம் ஓகே. அது அம்மா மனநிலைமை நல்லா இருந்தால் பால் ஊறும் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அம்மா ஒழுங்காக வச்சு கரெக்டாக கொடுத்தா பால் மாடுலேருந்து வெளியே வர்றது சரியாக இருக்கும். இதில் காம்பு மட்டும் வச்சு தரக்கூடாதுல, சிஸ்டர் சொல்லித்தர சொல்கிறேன். காம்பில் மில்க் டக்டிவ்ஸ் இருக்காது, பால் சுரப்பிகள் இருக்காது. காம்பு இஸ் அ ட்ராக். ஸோ அந்த கருவளைக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும். ஸோ வாயை அகலமாக திறந்து கருவளைக்கு போட அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி குழந்தையோட பால் இங்கே வச்சுருக்காங்க. அதான் சிஸ்டர் சொல்லித்தர இப்படி பிடிச்சி கொடுக்குறது, படுத்துட்டு கொடுக்குறதெல்லாம் பண்ணக்கூடாது. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பாப்பாவை நேராக வச்சு தட்டி கொடுத்துருக்கா படுக்க வைக்கணும். ஏன்னா குறைக்கிறோம். ஏன்னா நம்ம காற்று கூட வயிற்றுக்கு போயிடலாம், பால் நுரையீரலுக்கு போகக்கூடாதுனால தலை நிற்கிற வரைக்கும் அதிக காற்று வயிற்றுக்கு போயிடும். அது நீங்கள் ஏப்பா எடுக்கலைன்னா அது பாலோட கலக்கிடும். சரியா? அப்புறம் டிமாண்ட் ஃபிக்ஸ் தான் பண்ணணும். டிமாண்ட் ஃபிக்ஸ்னால் என்ன? கேட்டால் தான் தரணும். 4 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி தூங்குற குழந்தை எழுப்பி கொடுத்தீங்கன்னா வயிற்றுலையும் சரிக்காது, குறைக்கும் ஏறும், பெரிய தொந்தரவுகள்லாம் வரும். வேணும்னா அதே கேட்கும்போது கொடுத்தா போதும். எஸ்பெஷலி பகல் டைமில் தூங்கும்போது எழுப்பக்கூடாது. இப்போ ஒருத்தர் 50 ml குடிச்சிட்டு 5 மணி நேரம் தூங்குற குழந்தைங்க 20 ml குடிச்சிட்டு 10 மணி நேரம் தூங்குற குழந்தைங்கன்னா வளர்ச்சி சரியாக இருக்கும். தூங்கும்போது வளர்ச்சி நடைபெறும். எந்த குழந்தை அதிகமாக தூங்குதோ அந்த கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்கும். அதனால தான் குழந்தைகள் அதிகமான நேரம் தூங்குறாங்க. அதனால் தூங்குற குழந்தை எழுப்பி கொடுக்கறது எந்த விதத்துலையும் சரி கிடையாது. சரியா? அப்புறம் தடுப்பூசி 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதம் தலை சுத்த அளவு பார்த்துக்கோங்க. போன தடவை எப்படி இருந்துச்சு? 1.5 மாதம் 2.5 மாதம் வரும்போது மினிமம் 2 குடிக்கணும். 2.5 மாதம் 3 மாதம் வரும்போது மினிமம் 1.5 குடிக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் வளர்ச்சி கிராஸ் மோட்டார்னா என்ன? ஒரு 6 மாதம் குழந்தைன்னா பிடிச்சா உட்காந்துக்கும். பொருளை வாங்க 7 மாதம் குழந்தை, 9 மாதத்தில் விரலோட பிடிக்கும், 8 மாதத்தில் பிடிக்காமல் உட்காரும், 9 மாதத்தில் பிடிச்சிட்டு நிற்கும், தவறும் லைட்டாக ஆரம்பிக்கும். இந்த யானை மாதிரி தவிர்க்கிறதெல்லாம் ஒரு 11 மாதம் அப்படி 12 மாதத்தில் பிடிக்காமல் நிற்கும். ஸோ அதில் எடுத்து வைக்கிறது, இது பண்ணுறது, போக்குறது, பிடிக்கிறதெல்லாம் 1.5 வயசு ஆகும். ஸ்பூனில் சாப்பிட்றது அது உங்களுக்கு அனுபவத்தின் மூலமாகவே ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதில் அவங்களே கேட்கணும், அதை வளர்ச்சி குறைபாடு இருக்குதா அப்படின்னு கேட்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட இல்லை மெடிசன்ஸ்ட்டு சொல்லிடணும். விட்டமின் ஏ பற்றி தெரியும். 6 மாதத்துலேருந்து ஒரு வயசுக்குள்ளே 9 மாதம் போகும்போது ஒரு லேக் பண்ணி போடுறாங்க. அப்புறம் எவரே 6
2 lakhs யூனிட்ஸ் வந்து 8 தடவை 5 வயசு வந்து தரணும். பூச்சி மருந்து டிஃபால்ட்டாக பூச்சி மருந்துங்கிறது ஆக்சுவலி வாட் அல்பெண்டசோல் இருந்தால் தெரியும். பூச்சி. வாட் பூச்சி ஏன் அதான் வந்து சாப்பிட்ற சாப்பாடுனால கேள்வி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சுத்தமாக சாப்பாடு கொடுக்கணும். இல்லை பூச்சி இருக்குது சார். சாப்பாடு கொடுக்கணும். இந்த உடம்புல பூச்சி இல்லைனாவே வளர மாட்டோமா, பூச்சியெல்லாம் இருக்கும். அதனால சொல்லுவான் வயிற்று போகுமா சார் பூச்சி மருந்து கொடுப்போம். பூச்சின்னா என்ன? மண்ணில் விளையாடுறதுனால எப்படி உள்ள போகுது? மண்ணில் விளையாண்டு கை போகுதா? கையெல்லாம் சுத்தமாக கையெல்லாம் சுத்தமாக வச்சுட்டீங்கன்னா கேஸ் பிடிச்சிட்டாங்க. வளர்ச்சி குறைஞ்சி வரும். வேணுமா? சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. ஏன் வேணும்? சொல்ல வீடியோ பிடிக்குது. நம்ம குடல்ல தாய்ப்பால்ல கிருமி இருக்கா? தாய்ப்பால்ல கிருமி இருக்கா? தாய்ப்பால்ல கிருமி இருக்கா? இல்ல. யாரெல்லாம் இருக்குன்றீங்க? தாய்ப்பால்ல நிறைய கிருமி இருக்கு. அதெல்லாம் ப்ரோபயோட்டிக்ஸ், நல்ல கிருமி, லாக்டோபைசில்லஸ், பைஃப்ளோபாக்டீரியா, நிறைய நல்ல நல்ல கிருமிகள்லாம் இருக்குது. அது வந்து குடலுக்கு டைஜஷன் ஹெல்ப் பண்ணி வேறு கிருமிகள் இருந்தால் இந்த கிருமிகள் வந்து அந்த கிருமிகள் இருக்குது. சிம்பாயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். தாய்ப்பாலில் கிருமிகள் வந்து அது நல்ல கிருமிகள் தான். இப்போ தாய்ப்பாலில் இல்லாத கெட்ட கிருமிகள் வந்து உடம்புல அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்? நமக்கு சாப்பாடு இருக்கக்கூடிய மாவு சத்து வந்து அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் மாறி போகுது. இல்லை எல்லாமே புதுமையான மாவு சத்து